அன்பு உறவுகளே, வெளிநாடு போகணான்னு பல தடவை முடிவெடுத்தும் கடைசியில் வெளிநாடு தான் வர வேண்டிய சூழ்நிலை இருந்து வந்தத்துலேருந்து தான் தெரியும் இந்த வெளிநாடுண்டா இப்படி தான் இருக்குமாண்டு. ஒரு பக்கம் மழை பெய்யுது, ஒரு பக்கம் வண்டி கழுவ சொல்கிறானுங்க. வண்டியை கழுவிட்டு பெய்து வந்தவங்க திருப்பி மழை பெய்யுது, திருப்பி வண்டி கழுவ சொல்கிறானுங்க. எவ்வளவு கஷ்டத்துக்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்காண்டு பாருங்கள். 3 நாளாக கொஞ்சமாக மழை பெய்யுது, 3 நாளாக வண்டி தான் கழுவுறேன். முடிஞ்ச மாதிரி இல்லை. இப்படி எத்தனை பேர் வண்டி கழுவுறீர்கள்? தினம் ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் வண்டி கழுவுறீங்கன்ட்டு சொல்லுங்க. நான் குறைஞ்ச ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 10 தரத்துக்கு மேலே கழுவக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது. ஏன்னா வெளியில் போகக்குள்ள மழை தூத்தலோட போய்த்து வந்தாலும் வண்டியை பார்த்திக்கலாம், வண்டியை போய்த்து கழுவுற வேலையாக இருக்குது. என்னத்துக்கு வெளிநாட்டுக்கு வந்தவன்ட்டு யோசிக்கிற விடயமாக இருக்கு. ஆனால் வெளிநாட்டில் வந்து கால் எடுத்து வச்சதுக்கு பிறகு தான் வாழ்க்கையும் கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சிக்கின்றதை நினைக்கும் போதும் ஒரு பெருமையாக இருக்குது. இப்படி எத்தனை பேர் நம்மளை மாதிரி கஷ்டப்படுறீர்கள், எத்தனை பேர் கஷ்டப்படாமல் இருந்தடி படத்தில் சம்பளம் வாங்குறீர்கள் ரெண்டு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏதோ வகையில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கூட சப்போர்ட் தேவை. இவ்வளோதான் சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போயும் மழை பெய்யத்தான் போது போல் இருக்குது. அப்பா முடியலை சாமி, வாழ்க்கை இப்படி தான் போகுது. 15 வருஷம் வெளிநாட்டில் இருந்துருக்கு. இன்னும் ஒரு 15 வருஷம் இருந்தாலும் இதே நிலைமை தான் போகிறக்கு வெளிநாட்டு வாழ்க்கையில். எப்போ இந்த வெளிநாட்டு வாழ்க்கையை முடிக்கிறது, எப்போ ஊருக்கு போகிறது ரெண்டு சரியாக சூழ்நிலையெல்லாம் போய் கொண்டிருக்கு. மக்களே, நம்மளை மாதிரி எத்தனை பேர் இப்படி கஷ்டப்படுறீங்களன்றதை அவங்களோட கமாண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். பார்ப்போம். என்ன செய்கிறது, எல்லாம் விதி. யாருக்கு என்ன தீங்கு செஞ்ச பண்ணுறது தெரியல, அனுபவித்து கொண்டு ஆயிடுக்குது. எல்லோரும் நினைக்கிறது வெளிநாட்டுக்கு வந்தானுங்கள்னா நல்லா இருக்கிறாங்க, வெளிநாட்டில் அவங்களுக்கு என்ன நல்லா சம்பாதிக்கிறாங்க என்று நினைக்கிற ஒரு சில நபர்கள் இருக்கிறார்கள். அதேபோல் ஊருக்கு போய்த்து கொஞ்சம் பொடியனோட அப்படி இப்படி கொஞ்சம் பண்ணால் தெரிஞ்சால் அதுக்கு 4 கதைக்கிறதுக்கு இருக்கிறார்கள். அவனுக்கு என்ன உழைச்சிட்டு வந்துட்டான் செலவழிக்கிறான். அவங்களோட திட்டாண்ட அந்த உழைச்சிட்டு வாரத்துக்கு ஒரு உறவுகளும் வெளிநாட்டில் 1 லட்சம் ரூபா காசு சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறன்றது வெளிநாட்டில் இருக்கிற உறவுகளுக்கு தான் தெரியும். அந்த வலியும் வேதனை சும்மா இருந்துட்டு கதை பேசுகிறவர்களுக்கோ தெரியாது. இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கைன்றது. சரி உறவுகளே, பாய் உறவுகளே.